Hi, welcome back. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 4.4ல் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பித்தகரஸ் தியரம் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இந்த தியரம் மட்டும் தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளம் ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி ஒரு டயக்ராம் வரையலாம். தி லென்த் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃப்ரம் பாயிண்ட் P. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் வந்து ஒரு டேஞ்சன்ட் வந்து டச் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சர்க்கிள் வரையலாம். இதை வேணால் வந்து சென்டர்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டேஞ்சன்ட்னா அது வந்து சர்க்கிளை டச் பண்ணும். இப்படி ஒரு டேஞ்சன்ட் போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விச் இஸ் 25 சென்டிமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் தி சென்டர். ஸோ சென்டர்லேருந்து அந்த டேஞ்சன்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சோன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து 25 சென்டிமீட்டர்ஸ். இப்போது இது வந்து பாயிண்ட் Pன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சென்டரை ஓன் மார்க் பண்ணிக்கலாம். டேஞ்சன்ட் இந்த மீட் பண்ணுது இல்லையா, அதை வந்து நம்ம வேணால் Qன்னு மார்க் பண்ணிக்கலாம். அந்த டேஞ்சன்ட் வந்து லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர்ஸ். அதாவது QP வந்து 24 சென்டிமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எப்பயுமே டேஞ்சன்ட் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளை வந்து ரைட் ஆங்கிளில் தான் மீட் பண்ணும். ஸோ இது வந்து 90 டிகிரிஸ். இது எப்பயுமே இருக்கிறது சரியா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா OP தான் வந்து ஹைப்போட்டனியூஸ், அதாவது லாங்கஸ்ட் சைடு. நமக்கு பித்தகோரஸ் தியரமில் என்ன தெரியும், த லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மீதி ரெண்டு சைடோட ஸ்கொயர்ஸோட அடிஷன் சரியா. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு நமக்கு வந்து வேணும், இந்த பித்தகோரஸ் தியரம் வேணும் அப்படின்னா இதை எப்படி யூஸ் பண்ணுவோன்னா OP ஸ்கொயர் அதுதான் வந்து லாங்கஸ்ட் சைடு ஓகேவா. மீதி ரெண்டு சைடு விச் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் OQ ஸ்கொயர் சரியா. இதுதான் வந்து பித்தகோரஸ் தியரம். இந்த இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ OPன்றது நமக்கு என்னன்னு தெரியும், ஆல்ரெடி 25 தெரியும். ஸோ 25 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ அப்படிங்கிறது 24. ஸோ 24 ஸ்கொயர் ப்ளஸ் OQன்றது என்னது, ரேடியஸ், தட் இஸ் R. அதுதான் கண்டுபிடிக்கவே சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், இதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ R ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ R தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைட்லேயும் ஸ்கொயர் பண்ணோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R சரியா. ஸோ 25 ஸ்கொயர் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஸ்கொயர் ஒரு தடவையும் எக்ஸாமுக்கு பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ 25 ஸ்கொயர் வந்து 625. அடுத்தது 24 ஸ்கொயர் வந்து 576. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது டைம் சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 மைனஸ் 576 which is equal to 49. So square root of 49 which is equal to 7. So R is equal to 7 centimeters. ஸோ இதை வேணால் நீங்கள் ரைட்டிங்கில் எழுதணுன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் R is equal to 7 centimeters. இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in this next video. Bye bye.